வகையில் நம்முடைய நாட்டாமை குடும்பத்தினர் பொன்னாடை போர்த்தி நன்றியை செலுத்துகிறார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தை பீட்டர் ராஜ் சென்ட் ஜோசப் பாலிடெக்னிக் கல்லூரியினுடைய செயலர் தந்தை அவர்களுக்கு ஆத்தூரார் குடும்பத்தினர் சார்பாக ஆசிரியர் லாரன்ஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். கொசவப்பட்டியார் குடும்பத்தினர் சார்பாக நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற அருள் தந்தை லாரன்ஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற திருத்தொண்டர் ஜஸ்வின் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்து பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நம்முடைய அன்பு செல்வன் சச்சின் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். நம்முடைய ஜப ஊற்று ஜப சக்தி என்று நாம் அன்போடு பாராட்டுகிற அருள் சகோதரர் செபாஸ்டின் ஐயா அவர்களுக்கு ஆத்தூரார் குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை போர்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். நம்முடைய தலைமை அருள் சகோதரி லலிதா சிஸ்டர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அனைத்து சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த அலங்காரங்களை எல்லாம் இந்த திருவழிபாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து வழிநடத்துகிற அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அருள் சகோதரர் அருள் நம்முடைய மண்ணின் மைந்தர் அவர்கள் நம்மோடு இருப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அவருக்கும் இந்த நாளை சிறப்பிக்கிற குடும்பத்தினர் சார்பாக பொன்னாடை போர்த்தி நன்றி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இப்பொழுது நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பேரருள் தந்தை அருமை சாமி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். உங்களுக்கு ஸ்வீட்டு கொடுப்பாங்க, எனவே நீங்க இருக்கிற இடத்திலேயே உங்களுக்கு கொடுப்பார்கள், பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேரன்புமிக்க பங்கு தந்தை லெப்போனியர் அவர்களே, பெருமதிப்புக்குரிய உதவி பங்கு தந்தை டேனியல் அவர்களே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பு மக்களே, நான் அமெரிக்காவில் ஒரு பங்கில் இருந்தப்ப பக்கத்து பங்கில் ஒரு வயசான சாமியார் 80 வயசு இருக்கும். அந்த சாமியாருக்கு பஞ்ச நேரில் வயசானவங்களும் பங்கு சாமியார் இருந்தாங்க. அவர் ஒரு நாள் சனிக்கிழமை சாயங்காலம் பாவசித்தம் கேட்கறதுக்காக வேண்டி போய் பாவசித்த தொட்டில் உட்காந்துருக்கார். ஒரு இடம் பையன் வந்து பாவசித்தம் பிடிக்க வந்திருக்கு. அவருக்கு பெரிய ஆச்சரியம், என்னடா 25 வயசு தான் இருக்கும், இவன் பாவசித்தம் பிடிக்க வந்திருக்கானேன்ட்டு வா 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 வான்னு சொல்லிட்டு பாவசித்த தொட்டில் முழங்கால் போட்டு சொல்லியிருக்காரு. அவனு முழங்கால் போட்டு, சாமி நான் 5 கொலை பண்ணினேன். என்னடா 5 கொலை பண்ண சாமின்னு இருக்கான். அவர் வயசான சாமியார் பயந்துட்டார். எப்படா நீ கொலை பண்ணுவேன்னு கேட்டிருக்காரு. நான் ரோட்டில் போய்கிட்டே இருப்பேன், ஒரு மாதிரி இருந்தால் கத்தி எடுத்து ஒரே குத்தி எடுத்து வர்றவன. என்னடா சொல்கிற, ஒரு மாதிரியாக இருந்தால் கத்தி எடுத்து குத்திடுவியா? ஆமாம் 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 ஆமாம். இப்போ எப்படிடா இருக்கு, இப்போ எப்படிடா இருக்கேன்னு கேட்டார். அவர் சொல்கிறா, ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சாமியார் பயந்துக்கிட்டு, எப்பா சாமி கண்ணை மூடிக்க, ஜெபம் பண்ணு, அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு பாவசத்தை தொட்டு எந்திரிச்சு வேகமாக போய் ரூமில் விட்டு கதவை சாத்திக்கிட்டார். கதவை விடுறா, போய் கதவை கொடி நின்று, சாமி பாவசத்தை முடிக்கிற சாமின்னு இருக்கா. இப்போ எப்படிடா இருக்கு உனக்கு? ஒரு மாதிரியாக தான் இருக்குது. கதவை திறப்பார சாமியார். அவன் போயிட்டான். அடுத்த நாளே பிஷப்கிட்ட சொல்லி வேறொரு பங்கு போய்கிட்டார். இப்போ உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன்னா, ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. பசியோடு இருக்கிறோம், 9 மணி ஆயிடுச்சு. ஆனால் உங்கள் பங்கு சாமியார் நெப்போலியனை கேட்டால்
எவனாவது சாமி உங்கள்கிட்ட வந்து ஒரு மாதிரியாக இருக்குன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? டே, உனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, எனக்கு 2 மாதிரியாக இருக்குது, ஒழுங்காக போயிரு. உடனே ஓடியே போயிடுவான். அவ்வளவு தைரியமிக்க ஒரு பங்கு தொகையை நீங்கள் பெற்றிருப்பது மகிழ்ச்சி. இங்கே வரும்போது எல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, இத்தாலியில் ரோம் நகரில் இருக்க கோயில் ஞாபகம் தான் வரும். அப்பேற்பட்ட ஒரு பேராலயத்தை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். எதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னா, இவருக்கு எப்பொழுது இந்த யோசனை தோன்றியது? இப்பேற்பட்ட ஒரு ஆலயத்தை இந்த பங்கிலே கட்டி எடுப்பார் அந்த நிமிஷம், அதுதான் மிகவும் முக்கியமானது. அதுதான் இத்தனை முறை தள்ளி கொண்டு போகின்றது. எனவே இறைவன் அவருக்கு உதவி செய்யட்டும். நீங்கள் உங்களாலான உதவியை செய்து இந்த ஆலயத்தை, பேராலயத்தை கட்டி முடிக்க வாழ்த்துகிறேன். நன்றி. நம்மை எல்லாம் வாழ்த்தி ஆசீர்வதித்த நம்முடைய பேரருள் தந்தை அருமை சாமி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய கலை விருந்து உங்களுக்காக. முதலாவதாக நம்முடைய பள்ளி மாணவிகளின் 12வது வகுப்பு குழந்தைகளுடைய கலை விருந்து. அடுத்து நடனமாடுகின்ற மாணவிகள் தயார் நிலையில் இருக்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். நல்ல காலம் பிறந்திருச்சு, நாடும் வீடும் செழிச்சிருச்சு, புனிதர் கோயில் திறந்திருச்சு, நமக்கு புது வாழ்வு மலர்ந்துருச்சு. பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. பாமாலை பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. பாமால பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. இயேசுசாமி வார்த்தைகளை பேசி வந்த போதகரே, இறையரசின் தூதுவரே சவேரியாரே. இறையரசின் தூதுவரே சவேரியாரே. இஞ்ஞாசியார் கண்டெடுத்த இயேசு சபை மாமுனியே, இஞ்ஞாசியார் கண்டெடுத்த இயேசு சபை மாமுனியே. இறைவன் தந்த அருங்கொடையே சவேரியாரே. இறைவன் தந்த அருங்கொடையே சவேரியாரே. வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்க விசுவாச நாயகனே சவேரியாரே. வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்க விசுவாச நாயகனே சவேரியாரே. பாமால பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே.
ஞானஸ்தானம் வழங்கிய சவேரியாரே ஞானஸ்நானம் வழங்கிய சவேரியாரே வாழியவே வாழியவே சவேரியாரே எங்க விசுவாச நாயகனே சவேரியாரே வாழியவே வாழியவே சவேரியாரே எங்க விசுவாச நாயகனே சவேரியாரே பாமால பாடிடுவோம் சவேரியாரே உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே கட்டுமர ஓடத்துல கடல் மீது போகையில கிட்டிருந்து காத்திடுமே சவேரியாரே அடுத்ததாக நம்முடைய சின்ன சிட்டுகளின் சிங்கார நடனம். நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே
ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தி ஆகுது. அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது. கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது. அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது. வறண்ட மண்ணில் பசுமை தரும் பாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும். வறண்ட மண்ணில் பசுமை தரும் வாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும். மழையின் பெருமை நாம் அறிவோமே, அதை வரவழைக்கும் கடமை செய்வோமே. உப்பு தண்ணி கூட நல்ல நீரா மாத்தோம். இயற்கை குணம் நமக்கு வேணுமே. நீராதாரம் காக்க புறப்படுவோமே, நீராதாரம் காக்க புறப்படுவோமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று. ஒன்ன போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் அடிவது இல்ல, கருவறையா நிலமும் மாறுது. அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது. மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் மடிவது இல்ல, கருவறையா நிலமும் மாறுது. அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது. மனித உறவு மறைஞ்சு போகும், மண்ணு மட்டும் நினைச்சிருக்கும். மனித உறவு மறைஞ்சு போகும், மண்ணு மட்டும் நிலைச்சிருக்கும். நிலத்தின் பெருமை நாம் அறிவோமே, அதன் வளம் பெருக உழைச்சிடுவோமே. கொட்டும் குப்பையை கூட நல்ல உரமா மாற்றும். மண்ணின் தன்மை நமக்கு வேணுமே, அதன் வளம் கெடாம நாம பார்த்துக்கணுமே, அதன் வளம் கெடாம நாம பார்த்துக்கணுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று. ஒன்ன போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. சுவாசத்துல நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு. நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது. அது இல்ல வாழ்க்கை பயத்தை கூட்டுது. சுவாசத்தில நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு. நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது. அது இல்லா வாழ்க்கை பயத்தை கூட்டுது. இயற்கையான காற்று வேணும், உயிர்கள் நலமா வாழ வேணும். இயற்கையான காற்று வேணும், உயிர்கள் நலமா வாழ வேணும். காற்றின் தேவை நாம் அறிவோமே, அது தீரும் வர உலகம் சுழலுமே. தலைமுறைகள் ஆயிரம் உலகம் இன்னும் பார்க்கணும். ஆரோக்கியம் காற்றில் வேணுமே, அது தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே, அது தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று. ஒன்ன போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று. ஒன்ன போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. அடேங்கப்பா, சூப்பர்ரா, அருமையான நடனம். துள்ளி துள்ளி குறித்து நம் உள்ளங்களை துள்ளியாட வைத்த சின்ன சிட்டுகளுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர், அருமை. இப்பொழுது மீண்டும் நம்முடைய பிள்ளைகள்
moviendo la manta, movete maldita, movete.